வணக்கம். வடலியன் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வரவேற்க தயாராகும் சீனா. வடக்கு கிழக்கு நிறுவனத்தின் 2025 ஆண்டிற்குரிய பகிர்ந்து உண்போம் செயற்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் தேசிய கொள்கை, மக்களின் கருத்துக்களை பெற தீர்மானம். நாட்டு மக்களுக்காக இறுதி உரையை ஆற்ற தயாராகும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன். தொடர்பான விரிவான செய்திகள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிற்கு 2025 ஜனவரி 14 முதல் 17 வரையிலான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அந்த நாட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இது என்றும் சீன இலங்கை உறவுகளின் வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதுடன் சீன பிரதமர் லீ சியாங் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் தற்போதைய நிலைக்குழுவின் தலைவர் யாவோ லேஜி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதற்கும் அரசியல் புரிதலை மேம்படுத்துவதற்கும் சீனா இலங்கை மூலோபாய கூட்டாண்மையை முன்னேற்றுவதற்கும் இலங்கை ஜனாதிபதியின் வருகை முக்கியமானதாக இருக்கும் என்று சீன செய்தி தொடர்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு குறித்த தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. இந்த தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் குறித்த தேசிய கொள்கையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது குழுவானது அவற்றை ஆராய்ந்து இறுதி வரை தயாரிக்க உள்ளது. இதற்கான மக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான மார்ச் மாதம் 14 வரையில் கால அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையை முன்னெடுப்பதனூடாக நுண்ணறிவு மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அதன் ஈடுபாடு மற்றும் எதிர்காலத்தில் முன்னோக்கி பயணிப்பதற்கான நாட்டின் அர்ப்பணிப்பு மிக்க உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாக உள்ளது என்று கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 80,000க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன. அதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்டுள்ளது. கடந்த 23ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த அரசாங்கத்தினால் திகதி குறிப்பிடாமையினால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் முன்னைய வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோரும் வகையில் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் நாடெங்கிலும் உள்ள 320 உள்ளூராட்சி மன்றங்களில் 8,711 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் ஒரு கட்டமாக கடந்த ஆண்டில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட 80,670 வேட்புமனுக்கள் தற்போது ரத்து செய்யப்பட உள்ளன. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கிணங்க போதைப் பொருட்களை தடுக்கும் நோக்கில் களுத்துறையில் உள்ள செஞ்சிலுவை சங்க அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் போலீஸ் சிறப்பு படை மற்றும் இராணுவம் இணைந்து ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது போதைப் பொருள் வைத்திருந்ததற்காக 21 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் அதிகாரப்பூர்வ போலீஸ் இந்த சிறப்பு நடவடிக்கையில் பங்கேற்றது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் சுத்தம் செய்யும் திட்டங்கள் நாடு முழுவதும் தொடர்ந்தும் செயல்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவினுடைய நினைவு சதுக்கம் அமைந்துள்ள பகுதியில் நேற்று காலை சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தலைமையில் இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தமிழரசு கட்சியின் இளைஞர் அணி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள், கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிரமதான பணியில் ஈடுபட்டனர். அண்மையில் நிலவிய காற்று மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக தந்தை செல்வாவின் நினைவு சதுக்கம் அமைந்துள்ள பகுதிகள் புட்கள் வளர்ந்து பற்றை காடாக காட்சியளித்திருந்த நிலையில் இந்த சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள் என்றால் நாங்கள் பொழுதுபோக்கிற்காகவா மீன்பிடியில் ஈடுபடுகின்றோம் என யாழ் மாவட்ட மீன்பிடி கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளன தலைவர் மகேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தங்களுடைய மீனவர்கள் வாழ்வாதார நோக்கத்திற்காக எங்களுடைய கடல் எல்லைக்குள் வந்ததாகவும் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்யுமாறு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏறக்குறைய 30 வருடங்களாக இந்த மீனவர்களை கைது செய்வதும் விடுவதும் தொடர்கதையாக காணப்படுகின்றது. அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக கடலுக்குள் வந்தால் நாங்கள் பொழுதுபோக்கிற்காகவா கடலுக்கு செல்வதில்லை. நாங்களும் வாழ்வாதாரத்துக்காகவே தான் கடலுக்கு செல்கின்றோம். இந்திய இழுவை படகின் அட்டகாசத்தினால் நாங்கள் நமது கடலில் தொழில் செய்ய முடியவில்லை. தமிழக முதலமைச்சரை எமது மக்களின் வாழ்வுரிமையை பற்றி சற்று சிந்தியுங்கள். உங்களுடைய கடற்பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையிலோ அல்லது மனிதாபிமான அடிப்படையிலோ நீங்கள் விடுதலை செய்வீர்கள். நிச்சயம் நீங்கள் அவர்களை கைது செய்வீர்கள். இன்றைக்கும் உங்கள் எல்லையில் நீங்கள் சண்டை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதுபோல எங்களது எல்லைக்குள் நீங்கள் வர வேண்டாம். எங்களது வளங்களை சுரண்டி கொண்டு வாழ்வாதாரம் மனிதாபிமானம் என்று பொய்களை கூறிக்கொண்டு எங்களது மக்களை நிற்கதிக்காக்குள்ளு. எனவே உங்களது கடற்படையினை வைத்து உங்களுடைய மீனவர்களை எல்லை தாண்ட விடாது கட்டுப்படுத்துங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். போலி விசாவை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு தப்பி செல்ல முயன்ற இலங்கை இளைஞர் ஒருவர் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் யாழ்ப்பாணம் இளவாளி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர். அவர் புதுடெல்லிக்கு சென்று பின்னர் ஜெர்மனிக்கு மற்றொரு விமானத்தில் செல்ல முயன்றுள்ளார். தொழில்நுட்ப சோதனைகளின் போது அவர் வழங்கிய ஜெர்மன் விசா போலியானது என்பது தெரியவந்தது. அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ஜோ பைடன் 15ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு பிரிவுசார உரையை ஆற்ற இருக்கின்றார். அப்போது தனது ஆட்சி நிர்வாகத்தில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜோ பைடன் தான் பதவியில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பு தனது மகன் உள்ளிட்ட பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார். இதற்கிடையே மேலும் பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனாவில் பரவும் மெட்ரோ HMBV தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகின்றது. இந்த நிலையில் இந்தியாவின் பாதிப்பு 13ஆக உயர்ந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 2 சிறுவர்களுக்கு HMBV வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது. புதிதாக பரவி வரும் HMBV வைரஸ் தொற்று பாரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தொற்று குறித்து பயப்பட தேவையில்லை எனவும் அதனால் பாதுகாப்பு வழிமுறைகள் அவசியம் எனவும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.